பாவம் உன்னை கொன்று போடும். இந்த குடிப்பழக்கமும் இதே மாதிரி தான். இப்போ ஆகக்கூடிய எல்லா பிசாசின் தீமைகளும் இதே கேரக்டரிஸ்டிக், இதே குணாதிசயம்தான். எல்லாத்துக்கும் ஏமாத்துறது. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்க, என் வாயின் வார்த்தையை கவனிங்க. அப்பா சொல்றார், இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாங்க, உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இந்த முதல் 9 அதிகாரங்கள், இப்போ நம்ம வந்திருக்கிறது, இப்போ 7ஆம் அதிகாரம் வர்றோம். பொதுவாக முதல் 9 அதிகாரத்தில் விபச்சார பாவத்தினுடையதான விளைவுகள், அதாவது நம்மை கெடுக்கிற பாவங்கள், அப்படி ஒரு கட்டளை போடலாம், நம்மை கெடுக்கிற பாவங்கள். அது பின்பு 10 வித்தியாசமான நீதிமானுக்கும் துன்மார்க்கங்களுக்குள்ள வித்தியாசங்கள், அப்புறம் பல விதமான கட்டளைகள் தொடர்ந்து வருது. ஆனால் இது மெயினாக இந்த முதல் 9 வசனங்கள்லையும் அதிகபட்சம் காமிக்கிறது விபச்சார ஸ்திரீக்கு தப்பு வைப்பது எப்படி, விபச்சார ஸ்திரீயினுடையதான ஆபத்தை குறித்து. அதில் விபச்சாரங்கிறது மூணு காரணம் சொல்லலாம். ஒன்று விபச்சாரம், அதே மாதிரி தவறான வியாபாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறான வியாபாரத்தையும் அது குறிக்கும், விக்கிரக ஆராதனையும் குறிக்கும். இந்த விபச்சார பாவம், கள்ளத்தனமான வியாபாரம், ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனை, இவைகளை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப பாவம், பயங்கரமான பாவம் இதெல்லாம். அது மாத்திரம் இல்லை, இது பிசாசு இந்த பரஸ்திரி, இந்த விபச்சார ஸ்திரீ யாருக்கு ஒப்பனையாக இருக்குன்னா, அந்த கள்ள உபதேசக்காரர்களும் இந்த விபச்சார ஸ்திரீ நடக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. கள்ள உபதேசம் பண்ணுறவங்க, கள்ள தீர்க்கதரிசிகள், திருடர்கள், திருட்டுத்தனமான ஏமாத்துறவங்க அவங்களும் ஒன்று தான், விபச்சார ஸ்திரீ ஒன்று தான். அவங்க தங்களுடையதான, அதாவது தங்களுடைய சுய லாபத்துக்காக பணத்தை, இன்னொருவரிடத்திலிருந்து பணத்தை அபகரிப்பதற்காக, இன்னொருத்தரை கெடுப்பதற்காக அவர்கள் பண்ணுகிற தந்திரங்கள் தான் இந்த விபச்சார ஸ்திரீ பண்ணுற தந்திரம், கள்ள உபதேசக்காரங்க பண்ணுற தந்திரம், பண விஷயத்தை நம்மளை ஏமாத்துறவங்க பண்ணுறதான தந்திரம். பிசாசு ஆதாமி ஏவாளை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துகிற பிசாசு இன்றைக்கும் டெம்ப்டர், சோதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதான தந்திரம்
விபச்சாரஸ்தரின் தந்திரம், எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆமாம், உன்னை காப்பாற்றிக்கோங்க. காப்பாற்றுறதுக்கு வேத வசனம், காப்பாற்றுறதுக்கு ஞானம். இல்லையா? என் மகனே, வார்த்தையை காத்துக்கோ, கட்டளையை பத்திரப்படுத்து. ரெண்டும் ஒரே வார்த்தை தான். கட்டளை, ஆமாம், வார்த்தை, போதகம் முக்கியமானது. அதை விரலில் கட்டிக்கோ, இறுதிமா பலகையில் எழுதிக்கோ. நீ இந்த வேத வசனம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா இச்சக வார்த்தைன்னா பொய்யாக நயவசனிப்பான வார்த்தைகள். அவங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்குறது சந்தோஷம், உங்கள் பேச்சு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக பொய்யாய் நம்மை பாராட்டுகிற பொய் வார்த்தைகள். அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்கும் இந்த வசனம் நோக்கி. அப்போது ஞானத்தை நோக்கி என் சகோதரின்னு சொல்லு, புத்தியை பார்த்து என் சொந்தக்காரின்னு சொல்லு. ஞானமும் புத்தியும் வலது பக்கம் இடது பக்கம் இருந்தால் அல்லேலூயா இந்த பெண்மணி வரமாட்டான். ஆமென். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞானம் சகோதரின்னு சொல்லுங்கள். அப்புறம் இப்போ இந்த 5 வசனத்தை சொன்னதுக்கப்புறம் வசனத்தை சொல்லிவிட்டு வசனம். அப்போ ஞானம்ங்கிறது யாருன்னு 8ஆம் வசனத்தில் வரப்போகிறோம். 8ஆம் வசனத்தில் தான் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த வசனத்தில் தான் ஞானத்தை பற்றி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதை பற்றி தெளிவு, எது ஞானம் என்றால் என்னங்கிறது தான் 8ஆம் அதிகாரம். நம்ம அதை கொடுத்து பார்ப்போம். 8, 9 ஞானத்தை பற்றி தான் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கோம். எது ஞானம் என்றால் என்னன்னு. இப்போ ஞானத்தினுடைய அவசியத்தை நம்ம பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்தில் ஞானத்தை பார்க்குறோம். 1லேருந்து வருது. ஞானம் தான் நம்மளை ஒரு ஞானம், தெய்வீக ஞானமும் அறிவும் புத்தியும், அதுதான் நம்ம இந்த பரஸ்திரிடத்துலேருந்து நம்மளை காப்பாற்றும். பரஸ்திரின்னு சொல்கிறோம், ஏமாத்துறவன், வஞ்சகமாக இருக்கிறவன், நம்மளை பணத்துக்காக நம்மளை ஏமாத்துறவன், இச்சகம் பேசுகிறவன், பரஸ்திரி, பிசாசு, கள்ளோபதேசம், இதெல்லாம் தந்திரமாக நடக்கிறவங்க. இவங்கள்ட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன தேவை? வேத வசனம், அதான் ஞானம். இப்போ ஒரு கதை சொல்கிறார், ஒரு சம்பவம். பந்தவன் யாருக்கு? தான் மகனுக்கு சொல்கிறார். நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே அப்படின்னு நின்று பார்க்குறேன். பலகனை வழியாக பார்க்கும்போது ஒரு பேதையாக, நிறைய வாலிபர்கள் பேதையாக இருக்காங்க. பேதைன்னா ரொம்ப அறிவு கிடையாது, ரொம்ப அதாவது அனுபவம் கிடையாது, அனுபவமும் இல்லை, அறிவும் இல்லை, ரொம்ப படித்தவங்களோ ரொம்ப நல்லவங்களோட சேர்ந்தவங்களோ இல்லை, ஒரு மாதிரி ஆள். அவன் அந்த பேதையில் ஒரு புத்தியீனமானவன், முட்டாள் வாலிபன். அவன் என்ன செய்கிறான்னா, மாலை மயங்கிற நேரத்தில், அப்படியே சாயங்கால நேரத்தில், அப்படியே இருண்டு வர்ற அஸ்தமான நேரத்தில், ஒரு 6:30 7:30 மணிக்கு, இரவின் இருண்ட அந்தகாரத்தில் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் போகிறான். இது எதுக்கு அங்கே போகணும்? அவன் போகிறான் பாருங்கள். டைமே சரியான நேரம் தப்பு. அதிகாலையில் போகிறதுக்கும் இது சாயங்காலம் நடக்கிற பாவங்கள். அதிகாலையில் தேவ சமூகத்தில் நீ இருந்தால், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த நேரத்தில் சாயங்காலத்தில் வரும் பாவத்துக்கு தப்பிச்சு கொள்வேன். சந்துக்கு அடுத்த வீட்டு வழியாக போகிறான். அப்போ அவள் வீட்டில் இல்லை. வேசியின் ஆடை ஆபரணம், அவள் ட்ரெஸ்ஸே பார்த்தாலே காட்டி கொடுக்குது அவள் சரியில்லைன்னு. அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் இது ஏமாத்துக்காரன்னு. ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சொல்லலாம் இவன் பித்தலாட்டக்காரி. அந்த ஆடையை பார்த்தாலே, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது. தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. தந்திரம், ரொம்ப தந்திரம். நேர்மையானவங்க கிடையாது, தந்திரம். ஆனால் கர்த்தர் தந்திரவாதிகளை ஜெயிக்க கர்த்தர் மகா தந்திரவாதி ஆக்குவாராக. இதுதான் ஞானம். அவள் வாயாடி, அவள் எப்படி நான் ரொம்ப பேசுவாள், வாயாடியா, அடங்காதவளாம், கால் வீட்டில் தங்காதான். ஜாக்கிரதையாக இருங்க. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். யாராவது வந்து வரமாட்டாங்களான்னு யாரையாவது பார்த்தா உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாள். முகநானாமல் அவனை பார்த்து சமாதான பலி என்பேன், உங்களுக்காக தான் காத்திருந்தேன்பா, இன்றைக்கி தான் பொறுத்தனை நிறைவேற்றினேன்பா, நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன்னை ஆவலோட தேடினேன், உங்களை தான் தேடினேன்பா, உங்களை கண்டுபிடிச்சேன்பா. ஏதோ கடவுளாக பார்த்து வாய்ப்பை தந்த மாதிரி சொல்லுவாள். நான் எல்லாம் மஞ்சள்னா பெட்டு, மஞ்சள்னா படுக்கை, ரத்தன கம்பளால் வச்சுருக்கிறேன், மெல்லிய வஸ்திரங்களால் சிங்க வச்சுருக்கிறேன், படுக்கை மெத்தை, படுக்கை வெள்ளை போலம், சென்ட் அடிச்சிருக்கிறேன், வா விடிய காலம் வரைக்கும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களால் பூரிப்போம், பயப்படாத, எங்கள் புருஷன் வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டான்,
ஆனால் என்ன காசு பையன் தூக்கிட்டு போயிட்டான்ட்டு. காசு இல்லை, அது ஒரு காரணம், உன்னை சந்திக்கிற காரணம். அதையும் சேர்த்து சொல்லிடுறா. சொல்லும்போதே அப்படி பாயிண்ட்டாக ஃப்ளோவில் அடிக்கிறா. புருஷன் வீட்டில் இல்லை, பிரயாணம் போயிட்டான், பணப்பையும் கொண்டு போயிட்டான், காசும் இல்லை எனக்கு, அவன் குறிப்பிட்ட நாளில் வருவான், அதுக்கு நாள் இருக்குது, நீ வா. அவன் சூழ்நிலையை சொல்கிறா, வாய்ப்பை கொடுக்குறா, உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறேங்கிறதையும் மறைமுகமாக சொல்லிடுறா. மிகுதியான இனிய சொற்களால் வசப்படுத்துகிறா, என்னென்னமோ சொல்லி மதுரை வார்த்தை. அதனால தான் வார்த்தையை வச்சு யாரையும் நம்பிடாதீங்க சிஸ்டர், நம்பிடாதீங்க பிரதர். நல்லா பேசுகிறாங்களே, இந்த நல்லா பேசுகிறாங்கன்னு வார்த்தை ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஆளை குறித்து ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கோ. நல்லா பேசுகிறாங்களேன்னு, நல்லா பேசுகிறாங்க, பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க. ஜாக்கிரதை. அவளை இணங்க பண்ணினா. அவன் பின்ன போனானா, மாடு அடிக்கிற மாதிரி போனான், மாடு மாதிரி போனானா. இதெல்லாம் நம்ம சின்ன திட்டம் பாருங்கள், இதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு அறிவில்லாத ஒரு மாடு எங்கே போகிறான் இப்போ, அவன் முன்னால் போகிறான், பின்னால் போகிறான், தொலைஞ்சது. ஒரு மூடம் விளங்கிடப்பட்டு தண்டனை போகுது மாதிரி ஒரு கயிறு கெட்டலை, ஆனால் அவன் ஏதோ இழுத்துக்கிட்டு போகுது அவனை. ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணி அறியாமல் வலையில் கிடக்கிறதான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு குருவி பாய்ந்து போய் உட்காந்து திங்கி பாருங்க, அதை மாதிரி ஆகிட்டான். பின்னாலே போகிறான். சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அம்பு அவன் ஈரலை பிளந்தது, செத்தான். ஆத்மாவில் செத்தான், ஆவியில் செத்தான். பாவம் உன்னை கொன்று போடும். இந்த குடிப்பழக்கமும் இதே மாதிரி தான். இப்போ ஆகக்கூடிய எல்லா பிசாசின் தீமைகளும் இதே கேரக்டரிஸ்டிக், இதே குணாதிசயம்தான். எல்லாத்துக்கும் ஏமாத்துறது. ஆதலால் பிள்ளைகளை, எனக்கு செவி கொடுங்க, என் வாயின் வார்த்தையை கவனிங்க. அப்பா சொல்கிறார், உன் இருதயம் அவள் வழியில் சாய வேண்டாம், அவள் பாதையில் மயங்க தெரியாத. அவள் அநேகரை காயப்படுத்தி வேலை பண்ணிட்டாப்பா. ஏகப்பட்ட பேர் அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டான், காயப்பட்டான். பலவான்கள், பெரிய பெரிய ஜம்பவான்கள், விசுவாச வீரர்கள்னு சொல்லிக்கிட்டவங்க, பெரிய ஜம்பவான்களை கொலை செஞ்சிட்டா. போகாத வீடு பாதாளத்துக்கு போகிற வழி. ஒரு நேரம் போனான்னா செத்தா, மரண அறைகளை கொண்டு போய் விட்டுரும். எச்சரிக்கையாயிரு, உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க. ஆமேன், ஆமேன். காட் bless you. நீதிமொழிகள் 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தில் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல பாதுகாத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் என்ன செய்யணுமா, எப்படி நம்ம கண்மணியை நம்முடையதான கண்ணுக்கு மேலே இருக்கிறதான அந்த கண் இமை எவ்வளவு கேர்ஃபுல்லாக பாதுகாத்து கொள்கிறதோ, அதை போல் நம்ம என்ன செய்யணுமா, கட்டளைகளையும் போதனைகளையும் என்ன செய்யணுமா, நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அது நமக்கு என்னது, ஞானம்தான். ஞானம், புத்தி, அவைகளை நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும், பதித்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இதில் முக்கியமாக இந்த அதிகாரத்தில் தந்திர மனம் உள்ளதான அந்த பொய்யான அந்த சகோதரி, அந்த ஸ்திரீயை குறித்து இதில் பார்க்குறோம். அதற்கு பாஸ்டர்னா கள்ள உபதேசத்துக்கு, துருபதேசத்துக்கு அதற்கு இணையாக சொன்னாங்க. இந்த நாளில் அவைகள் எப்படிப்பட்டதான், வாயாடியாக இருக்குமா, அடங்காதவள், கால்கள் வீட்டில் தரித்திருக்கிறதில்ல, மிகுதியான சொற்களினால் தங்கள் வசப்படுத்தி கொள்வாங்களாம், மதுர வாக்குனால் என்ன செய்வாங்களாம், நம்மளை இணங்க பண்ணிடுவாங்க. அதனால் துருபதேசங்களுக்கு நம்ம நினச்சக்கூடாது, செவிகை சாய்க்காதபடிக்கு கவனமாக இருக்கணும். அதில் அந்த வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இருதயம் சாய்ந்து போயிடக்கூடாது. அது என்ன நடக்குமா, பலவான்கள் என்ன செய்கிறாங்களாம், அவங்க என்ன செய்கிறாங்க, வேட்டையாடிடுறாங்க. அவள் வீடு அங்கே அப்படிப்பட்ட துருபதேசங்களுக்கு நாம் செவி சாய்த்தோமானால் பாதாளத்துக்கு போகிறதான வழி, அது மரண அறைக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஆகையினால ஜாக்கிரதையாக இருப்போம். அதே போல் இந்த பரஸ்திரீக்கும் நம்ம என்ன செய்வோம், விலைக்கு பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாடிலும் ஞானத்தையும் புத்தியையும் அப்பா நாங்கள் எங்கள் சகோதரியாக அப்பா அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியமாக எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் கிருபை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, போதகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சு, உங்களுடைய கட்டளைகளையும் போதகத்தை கண்மணி போல காத்துக்கொள்ள கர்த்தாவை மறவாமல் நினைவாயிருக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, எங்களை வஞ்சிக்கிற அந்த வஞ்சக வலைகளில் நாங்கள் விழுந்து அப்பா கர்த்தாவே அப்பா மரண அறையில் போய் விழுந்து விடாதபடிக்கு தேவனே எல்லா தீமைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமென்.